நேராக டாபிக் போடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4 பாகங்களை பார்த்துட்டோம். அதாவது 10,000 ரூபாயை மினிமம் 10 வருடத்திலேருந்து 20 வருடங்களுக்குள் ஒரு 100 மடங்கு ஆக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிப்பது எப்படி என்று கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய புத்தகத்திலிருந்து பல முக்கியமான பாயிண்ட்ஸில் பார்த்துருக்கோம். அந்த 4 வீடியோக்களையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம மிக முக்கியமாக புரியும். அதனுடைய ஒத்து வரக்கூடிய 90% பாயிண்ட்கள் ஒத்து வரக்கூடிய ஷேர்களில் ஒரு 7 ஷேர்களை நான் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் செய்து வருகிறேன். அதை ஹோல்டிங்லேயும் வச்சுருக்கேன். அதை பற்றியெல்லாம் பல பாகங்களாக அதை பற்றியெல்லாம் 4 பாகங்களையும் வீடியோக்களாக தொகுத்து கொடுத்துள்ளேன். அதை பார்த்துவிட்டு இது பார்க்கும்போது நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். நான் கணித்திருக்கும் 7 மல்டிபேக்கர் ஷேர்களில் 5 ஷேர்களை Q2 ரிசல்ட்டை பார்த்துட்டோம். தற்பொழுது 6வது ஷேராக டாடா கேபிட்டல் அப்படிங்கிற ஷேரினுடைய Q2 ரிசல்ட்டை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் ஒரு டெலிகிராம் சேனலும் எதுவும் நடத்துவதில்லை. இது ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் தீர ஆலோசித்து பங்குகளை தேர்வு செய்து அதை இன்வெஸ்ட் செய்து ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். 20 வருடங்களில் ஒரு பங்கு 1000 மடங்கு வளருமா, அப்படி ஏதாவது வளர்ந்துள்ளதா என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கும். நிறைய டைம் இந்த வீடியோக்களை சொல்லியிருக்கேன். அதுக்கு உதாரணமாக பஜாஜ் ஃபைனான்ஸ், டைட்டான், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எய்ச்சர் மோட்டார், கேம்ப்ளின் பாயிண்ட் அப்படிங்கிற 5 ஷேர்களையும் உதாரணமாக சொல்ல முடியும். இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இப்போ உதாரணம் ஒரு கேப்ளின் பாயிண்ட் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்ப்போம். இது நம்ம தமிழ்நாட்டில் மருந்து தயாரிக்கப்பட்டு அதை விநியோகம் பண்ணி விற்பனை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் தான் இந்த ஷேரு. இது 27/2/2002 வெறும் 18 பைசாவாக இருந்தது. 27/12/2024 இது 2626 ரூபாயாக வளர்ந்துள்ளது. ஏறக்குறைய 14,500 மடங்கு இது வளர்ந்துள்ளது. ஒரு 10,000 ரூபா 27/2/2002 நீங்கள் இன்வெஸ்ட் செய்திருந்தால் இது 22 வருஷம் கழித்து 14,50,00,000 இது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது இப்படியெல்லாம் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். இதற்கு ஏதாவது தவறு இருந்தால் உடனே நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியுங்க. ஏன்னா புள்ளி விவரங்கள் இதை சொல்லுது. இந்த மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், டைட்டான் ஆகட்டும், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆகட்டும், எய்ச்சர் மோட்டார் ஆகட்டும், இதையும் நீங்கள் உதாரணமாக எடுத்துங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியுங்க. நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல முடியாது. இதை நான் கேம்ப்ளின் பாயிண்டில் 2021 500 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ அதனுடைய விலை 2,500 ரூபா. ஆனால் அந்த கேப்ளின் பாயிண்ட்டை ஒரு 100 ரூபா லாபத்தில் நான் விட்டுவிட்டேன். அந்த பலனை நான் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாவே இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரனாக ஆகியிருப்பேன். இப்பயும் நாம் காலம் தாழ்ந்து விடவில்லை. இனியும் நாம் முழித்து கொள்வோம். முழித்து கொண்டு நல்ல இன்வெஸ்ட் செய்துவிட்டு பொறுமையாக காத்திருப்பதன் மூலம் முழு பலனையும் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். முக்கியமாக நம்ம சேனலை பொறுத்தவரை நீங்கள் விரைவில் பணக்காரராக வேண்டுமென்றால் இந்த சேனலை நீங்கள் மறந்து விடுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பலன் தராது. நீங்கள் செல்வந்தராக வேண்டுமென்றால் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஷேரில் இன்வெஸ்ட் செய்துவிட்டு அதற்கான காலத்தை நீங்கள் தந்தையாக வேண்டும். கால தேவதையினுடைய அருள் வேண்டுமென்றால் அந்த காலம் வரை நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டும் ஃபார்முலா அப்படிங்கிற வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக புரியும். எப்படி பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் வேலை செய்கிற கடைநிலை ஊழியர் 64 கோடிக்கு அதிபதி ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்களை தினமும் கற்றுக்கொள்ளுங்க. அவர் பண்ணதெல்லாம் ஒன்று தான். நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் செய்து பொறுமையாக காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார். அவருக்கு டிவிடெண்டும் கிடைத்தது, 64 கோடியும் கிடைத்தது. எனவே காலதேவதையினுடைய அருளும் அவருக்கு கிடைத்தது. இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். ஷேர் மார்க்கெட்டில்
புது புது விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் இப்படி டைமை வேஸ்ட்டு செய்து நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். வாரன் பஃபெட்டும் அதை தான் சொல்கிறாரு. வாரன் பஃபெட்டும் அதை தான் செஞ்சார். ஏன்னா வாரன் பஃபெட்டை என்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு நான் இன்வெஸ்ட் செய்து வருகிறேன். இப்போ டாடா கேபிட்டல் நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டலாக முக்கியமான விஷயங்களை பார்த்துருவோம். இது வந்து பக்கமாக தான் லிஸ்ட் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் 13/10/2025 தான் லிஸ்ட் ஆச்சு. இப்போ லிஸ்டிங் ப்ரைஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சம். இது டாடா கேபிட்டல் வந்து டாடா குரூப்பினுடைய துணை நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. வீட்டு கடன்கள், பணியாளர் கடன்கள், நுகர்வோர் கடன்கள் இப்படி கடன்களெல்லாம் வழங்கி அதை வசூலித்து லாபமாக ஈட்டி வருகிறார்கள். சிறிய நடுத்தர என்டர்பிரைசஸுக்கும் கடன்கள் கொடுக்கிறார்கள். அதே சமயத்தில் ப்ராஜெக்டுக்கும் கொடுக்கிறார்கள், கிரெடிட் கார்ட்ஸுக்கு, இப்படி நிறைய தொழில்களை செய்து வருகிறார்கள். இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 1516 கிளைகள் இருக்கிறது. 27 மாநிலங்களில் இவங்க செயல்பட்டு வருகிறார்கள். இதனுடைய ROE பார்த்தீங்கன்னா 13.46%. PE பார்த்தீங்கன்னா செக்டார் PEயோட குறைவு. செக்டார் PE பார்த்தீங்கன்னா 43.56. ஆனால் இதனுடைய ஷேர் PE வந்து 37.7% தான். இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலேயே 4வது இடத்துல மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இருக்குது. இது புதிதாக லிஸ்ட் ஆனதுங்கிறது ஒரு சிறப்பம்சம். டாடா கேபிட்டலுடைய Q2 ரிசல்ட்டை பார்த்துருவோம். டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 7,185 கோடி, செப்டம்பர் 2025 7,737 கோடி ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் அண்ட் குவார்டர் ஜூன் 2025 7,665 கோடி, செப்டம்பர் 2025 7,737 கோடி ஏறி உள்ளது. ஓகே. நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 1,133 கோடி, செப்டம்பர் 2025 1,119 கோடி, சிறிது குறைந்துள்ளது, அதனால் பரவாயில்லை. குவார்டர் அண்ட் குவார்டர் ஜூன் 2025 1,041 கோடி, செப்டம்பர் 2025 1,119 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து EPS வந்துடும். இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 2.87, செப்டம்பர் 2025 2.72, சிறிது குறைந்துள்ளது. குவார்டர் அண்ட் குவார்டர் ஜூன் 2025 2.48, செப்டம்பர் 2025 2.72 ஏறி உள்ளது. ஓகே. ரிசல்ட்டு பொறுத்தவரை நான் ஒரு 82% மார்க் கொடுப்பேன். இந்த குவார்ட்டரில் எதுவும் டிவிடெண்ட் வழங்கப்படவில்லை. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 0.06% உள்ளது. எனவே இந்த ஷேர்களையும் நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு நல்லபடியாக முடிவு செய்யுங்க. இதில் இன்வெஸ்ட் செய்யலாமா வேணாமா, அல்லது இன்வெஸ்ட் செய்திருக்கீங்களா, செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மனதை வலிமைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மாத வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். நிறைய உலகத்தரமுள்ள புத்தகங்களை நான் படித்து அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ்களை நான் வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ செய்து பாசிட்டிவ் எண்ணங்களை உங்கள் உள்மனதில் விதைத்து ஸ்லோகங்களாக அடிக்கடி கூறி வருவதன் மூலம் அது பிரபஞ்ச சக்திக்கு சென்று பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி பல வெற்றிகளை கொடுக்கும். உங்களுடைய மாத வருமானத்தை அதை பெருக்கி அந்த மாத வருமானத்தினுடைய சேமிப்பு 10 to 40% செய்து எதில் இன்வெஸ்ட் செய்தால் நீங்கள் விரைவில் செல்வந்தராக முடியும். அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.